அஜித்தின் நடிப்பில் மகிழ் திருமேனியின் இயக்கத்தில் விடாமுயற்சி திரைப்படம் உருவாகி வருகின்றது. கடந்த மே மாதம் அஜித்தின் பிறந்த நாளை முன்னிட்டு விடாமுயற்சி படத்தின் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியானது. ஆனால் அதன்பின் படத்தை பற்றி எந்த ஒரு தகவலும் இல்லை. இடையில் இப்படம் கைவிடப்பட இருப்பதாகவும் வதந்திகள் பரவின. ஆனால் ஒரு வழியாக விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பு அஜர்பைஜானில் கடந்த அக்டோபர் மாதம் துவங்கப்பட்டதை தொடர்ந்து விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. இப்படத்தில் அஜித்துடன் இணைந்து த்ரிஷா, அர்ஜுன், ஆரவ் என பலர் நடித்து வருகின்றனர். அஜித் மற்றும் த்ரிஷா விடாமுயற்சி படத்தில் கணவன் மனைவியாக நடிப்பதாகவும், அர்ஜுன் மற்றும் ஆரவ் இப்படத்தில் வில்லனாக நடிப்பதாகவும் தகவல் வந்துள்ளது. மேலும் இப்படத்தில் அஜித்தின் கதாபாத்திரத்தின் பெயர் அர்ஜுன் என்றும், த்ரிஷாவின் பெயர் கயல் என்றும் தகவல் கிடைத்துள்ளது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்படத்தின் படப்பிடிப்பை விறுவிறுப்பாக நடத்தி முடித்துவிட்டு இந்த ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி அஜித்தின் பிறந்த நாளை முன்னிட்டு படத்தை வெளியிட படக்குழு திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் கடைசியாக விடாமுயற்சி படத்திலிருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்த பல நாட்கள் ஆகிவிட்டது. புத்தாண்டை முன்னிட்டு இப்படத்தின் போஸ்டர் அல்லது ஏதேனும் அறிவிப்பு வெளியாகும் என அஜித்தின் ரசிகர்கள் ஆவலாக காத்திருந்தனர். ஆனால் கடைசியில் அவர்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியது. இதைத் தொடர்ந்து தற்போது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டாவது விடாமுயற்சி படத்திலிருந்து ஏதேனும் அறிவிப்பு வெளியாகுமா என அஜித்தின் ரசிகர்கள் ஏக்கத்துடன் எதிர்பார்த்து இருக்கின்றனர். இந்நிலையில் விடாமுயற்சி படப்பிடிப்பு தளத்திலிருந்து அவ்வப்போது புகைப்படங்களும் வீடியோக்களும் வெளியான வண்ணம் இருக்கின்றன. அஜித் ரசிகர்களிடம் உரையாடுவது, த்ரிஷா, அர்ஜுன் ஆகியோரை அஜித் படமெடுத்து என பல விஷயங்கள் நடைபெற்று வருகிறது. இவையெல்லாம் இணையத்தில் வெளியாகி அஜித் ரசிகர்களின் குஷியில் ஆழ்த்தி வருகின்றது. என்னதான் இதுபோன்ற புகைப்படங்களும் வீடியோக்களும் வெளியானாலும் அதிகாரப்பூர்வமான ஒரு போஸ்டரோ அல்லது முதல் பாடல் பற்றிய அறிவிப்போ வெளியானால் நன்றாக இருக்குமே என்பதுதான் அஜித் ரசிகர்களின் விருப்பமாக உள்ளது. அவர்களின் விருப்பத்தை அஜித் மற்றும் விடாமுயற்சி படக்குழுவினர் நிறைவேற்றுவார்களா என பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது.